السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த ஸலவாத்தை 3 தடவைகள் ஓதுவோம். அதே போன்று அஸருடைய தொழுகைக்கு பின் இந்த ஸலவாத்தை 3 தடவைகள் ஓதுவோம். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் காலையில் 3 தடவை, அதே போன்று மாலையில் 3 தடவை நாம் இந்த ஸலவாத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாள் முழுவதும் ஸலவாத்துக்குரிய நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஸலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்று கூறினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் மனிதன் படைக்கப்பட்ட நாள், அதாவது இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள், இந்த உலகம் அழியப் போகின்ற நாளும் இந்த ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வந்தாலும் ஒவ்வொரு உயிரினங்களும் அச்சத்தால் அஞ்சி பயந்து நடுங்குகின்றது மனிதனை தவிர என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாள் ஸலவாத் ஓதுவதன் சிறப்பை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. நாம் ஒரு தடவை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 10 தடவை நம் மீது அருள் செய்கின்றான். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ் வந்திருக்கின்றது. நாம் கூறக்கூடிய ஸலவாத்துக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதாக ஒரு ஹதீஸ் வந்திருக்கின்றது. இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது ஸலவாத் கூறியிருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதாக ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸலவாத்துகளின் சிறப்பு ஏராளம் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த ஸலவாத்தை 3 தடவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய நாள் முழுவதும் ஸலவாத் ஓதிய நன்மையை தருகின்றான். ஸலவாத் ஓதுவதின் சிறப்புகள் இருக்கின்றது. நாம் ஸலவாத் ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகள் கபூலாகும். அதனால் தான் நாம் ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்னாலும் கேட்கப்படக்கூடிய அந்த துஆவிலே நாம் ஸலவாத்தை கூறுகின்றோம். அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அதன் பின்னால் நாம் ஸலவாத் கூறிவிட்டு அதன் பின்னால் நம்முடைய தேவைகளை கேட்டு மீண்டும் ஸலவாத் கூறி அந்த துஆவை முடித்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஸலவாத்துக்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்றது. இந்த சிறப்புகளை அறிந்து நாம் ஸலவாத்தை ஓதுவதன் மூலமாக நிச்சயமாக அதன் மூலம் பலனடைந்து கொள்ள முடியும். நாம் இன்று பார்க்க இருக்கின்ற ஸலவாத் என்னவென்றால், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் في أول كلامنا، اللهم صل على سيدنا محمد في أوسط كلامنا، اللهم صل على سيدنا محمد في آخر كلامنا. மீண்டும் ஒருமுறை இதனை ஓதுகின்றேன். اللهم صل على سيدنا محمد في أول كلامنا، اللهم صل على سيدنا محمد في أوسط كلامنا، اللهم صل على سيدنا محمد ஆஹிரி கலாமினா என்று வரக்கூடிய இந்த ஸலவாத்தை 3 தடவைகள் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த முழு நாளும் ஸலவாத் ஓதிய நன்மையை நமக்கு வழங்குவான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான்.